அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை. சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு, இந்த 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியில் நடைபெறவிருக்குங்க. இந்த யோகம் சதுர் கிரக யோகம் என்று அழைக்கக்கூடிய நிகழ்வுங்க. இந்த சதுர் கிரக யோகம் அதாவது இந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் ஆல்ரெடி மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டாருங்க. இந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி புதன் பகவானும், மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவானும் இடம் பெயர்ச்சி அடைய உள்ளார்கள். ராகு பகவான் ஆல்ரெடி மீன ராசியில் தான் இருக்கார். ஸோ இந்த 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை சதுர் கிரக யோகம் கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக செய்யக்கூடிய நபர்கள், அதாவது சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள், எல்லார்கிட்டையுமே ரொம்ப சகஜமாக பழகக்கூடிய நபர்கள், எல்லாம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, இவர் பேசுகிறத பார்த்தாவே நமக்கே ஆசையாக இருக்குங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் பேசினா கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தன்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு கூறலாங்க. எல்லாத்தையுமே பார்த்து செய்வாங்க. ரொம்ப தெளிவாகவும் விவரமாகவும் வாழக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் அந்த கடகராசி அன்பர்களில் மற்றவங்கக்கிட்ட தன்னுடைய பேச்சுக்கள், உங்களுக்கு மட்டும் பேச்சு மட்டும் இல்லை அப்படின்னா உங்களால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. வாய் இல்லைன்னா உங்களால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும், அந்த வாயினால தான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையே நிறைய விஷயங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதை வச்சு மட்டும்தான் எல்லாத்தையுமே சமாளிச்சிட்ருக்கோம். ஏன்னா தைரியம் அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. எந்த விஷயமா இருந்தால் அதை நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு காரியத்தில் இறங்கி அதை செய்யணும் அப்படின்னா ரொம்ப துணிச்சல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த துணிச்சல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நான் நினச்சது ஒன்று, இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிறது ஒன்றுங்க. யாருக்கு எந்த துரோகமும் நான் செஞ்சதில்லை. ஆனால் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் உதவி மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னுடைய நிலை மற்றவங்கக்கிட்ட உதவி கேட்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாறிடுச்சுங்க. எல்லாருமே என்னை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை. எல்லாத்துக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் என்னை மட்டும் இப்படி பார்க்குறாங்க? நான் என்னுடைய அதாவது வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படலை அப்படின்னாலும் பரவாயில்ல. நான் கஷ்டப்படுற காலத்தில் என்னை பார்த்து ரொம்ப ஏளனமாக பேசாமல் இருந்தாவே போதுங்க. அதுவே அதுவே அவங்க எனக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். நிம்மதி அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்குங்க. நிம்மதியை தேடி நிறைய முயற்சி எடுக்கிறேன். ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும், இந்த கடன் சுமையிலேருந்து கொஞ்சமாவது வெளியே வரணும், இது வரைக்கும் நான் இழந்த பேரு புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகள் துரோகத்தை எல்லாத்தையும் மீறி சில விஷயங்கள் அப்படிங்கிறது இறங்கி செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையுமே பேசி சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு திறமை இருந்தாலும் அது எல்லாருக்கிட்டையுமே போய் என்னால் இப்போ முன்ன மாதிரி சகஜமாக பேச முடியலைங்க. நம்ம போய் பேசும்போது நம்மளை ஏதாவது ஒன்று நினச்சிருவாங்களோ, நம்மளுடைய நிலையை பற்றி நம்மக்கிட்டேயே ஏதாவது எடுத்து சொல்லி நீங்கள் இதெல்லாம் தப்பு பண்ணீங்க, அதாவது அந்த திருத்தத்திற்குண்டான சந்தர்ப்பங்களை கொடுத்தா பரவாயில்ல, நம்ம எதையெல்லாமே செஞ்சோமோ அதை ஒரு பெரிய குறையாகவே சொல்லி நீ இதனால தான் இப்படி ஆன, நீ இந்த விஷயத்தை பண்ணதுனால தான் இப்படி ஆனன்னு சொல்லி நம்மளை குறை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே, அந்த குறையிலிருந்து நம்ம செய்த தவறுகளிலிருந்து எப்படி வெளியே வரணுங்கிற வாய்ப்புகள் யாருமே கொடுக்கறது இல்லைங்க. நிதி தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிருச்சு. ஏன்னா நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்க ஆரம்பித்தோம். இந்த கடன் இன்றைக்கி வளர்ந்து அது மிகப்பெரிய பிரச்சனையாக நிற்குது. கடன் சுமை கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் கொண்டு விட்டுருச்சுங்க. உதவி கேட்குறவங்க, அதாவது மற்றவங்க எங்கிட்ட உதவி கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஓடி போய் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்னுடைய நிலை மற்றவங்கக்கிட்ட உதவி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, வாழ்ந்தால் உன்ன மாதிரி வாழணும், எப்படி ஏற்பட்ட வாழ்க்கை உனக்கு, நல்லா இருக்கப்போ நல்லா எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுற, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுற அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் இன்றைக்கி அப்படியெல்லாம் நீ வாழும்போதே தெரியும் உனக்கு இந்த மாதிரி தான் ஒரு நிலை. ஏன்னா எந்த விஷயத்துலேயும் ஒரு கேர் இல்லை, எந்த விஷயத்துலேயும் ஒரு பொறுப்பு இல்லை, எல்லாத்தையும் அலட்சியப்படுத்தினதுனால தான் இன்றைக்கி நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிலையை நம்மக்கிட்டே அது வேறு விதமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்லைங்க, அந்த கேட்கும்போது என்னை உதாசீனப்படுத்த வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே பார்த்து வந்தாச்சு. எல்லா வாழ்க்கையில் யாரை நம்புறதுனே தெரியலைங்க. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சுது, அந்த வாழ்க்கையை கரெக்டான விதத்தில் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு அமையலை.
அட்லீஸ்ட் அமைஞ்ச வாழ்க்கையவாவது நான் நினச்ச மாதிரி மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். அது என்னால் முடியல. நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாச்சுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி ஒன்றா வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்றேன். இந்த டைம் இனிமேல் வந்து மாற்றிக்குவாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது எதுவுமே சரியாக நடக்கலை. ஏன்டா அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடங்க. அதாவது நமக்கு எந்த ஒரு விஷயத்தினால வந்துட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த இடத்துல இணையக்கூடிய 4 கிரகம் தொழில் ரீதியாக இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க. உங்கள் தொழிலை பார்த்து மற்றவங்க பொறாமப்பட்ட காலம் போய் இன்றைக்கி அந்த தொழிலையே நடத்த முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. இந்த நிலை கட்டாயமாக மாறும். இந்த அமைப்பு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இது வரைக்கும் உங்கள் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுதுங்க. இது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனையே உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கும். ஓகே, நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு என்னமோ ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க, அதனால தான் அவர் அப்படி ஆயிட்டாரு, இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா கட்டாயம் அவர் செஞ்சு முடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை மற்றவங்களுக்கு உங்கள் மேலே வருங்க. அந்த பிஸ்னஸை கட்டாயமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க. வேலைக்கே போக முடியலைங்க, ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது அமையவே இல்லை, ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம், சரியான விதத்தில் வந்துட்டு எனக்கு வேறு வேலை அப்படிங்கிறது எனக்கு அமையலைன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்கு தனக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. ஸோ நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நல்ல ஒரு காலத்தில் நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நல்ல ஒரு பொறுப்பில் இருந்தேங்க, திடீர்னு என்ன நடந்ததுனே தெரியல, எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி சூழ்நிலை, இருந்த வேலையும் என்னை விட்டு போயிடுச்சு, புதுசாக ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணாலுமே இருங்க உங்களை கூப்பிட்றான், இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்க ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, மறுபடியும் நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேங்க, இப்போதைக்கு வந்து வேகன்சி இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தட்டி கழிச்சிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த பாக்கியஸ்தானத்தை நடைபெறக்கூடிய இந்த சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, அந்த இன்டர்வியூக்கு உங்களை வந்து மறுபடியும் திரும்ப கூப்பிட்டு ஓகேங்க இந்த பொசிஷன் வந்து காலியாக இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது வரும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் கட்டாயமாக கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் கண்டிப்பாக உருவாகுங்க. நீண்ட நாளாக வந்து திருமண தடைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து தீரும். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருந்தேன், அந்த மேரேஜ் லைஃப்பில் இருந்து நிறைய சட்ட சிக்கல்களை சந்தித்து அந்த வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி அதை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸோ இனிமேல் நான் எதிர்பார்த்தபடி எனக்கு ஒரு மன வாழ்க்கை அமையுமா, நான் நினச்ச மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை வந்து துணை அப்படிங்கிறது அமையுமான்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் திரும்பவும் அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. ஸோ 2ஆம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பாக்கியமான காலகட்டமாக இருக்க போது. முதல் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இருக்க போது. நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. தாத்தா பாட்டி வகையில் இருக்கக்கூடிய சொத்துக்களும் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க. நிறைய விஷயங்கள் கணவன் மனைவிக்கிடையே வந்துட்டு நிறைய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையவே இழக்கிற மாதிரி சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே உருவாயிட்ருக்குங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்ல அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க. நான் உங்களை வந்து உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை அப்படிங்கிறதே எனக்கு சுத்தமாக போயிடுச்சுங்க, இதுக்கு மேலே உங்களை நான் நம்ப தயாராகலன்னு சொல்லி கணவனை வந்து மனைவியை பார்த்து குறை சொல்கிறதும், மனைவி வந்து கணவரை பார்த்து குறை சொல்லி இதனால் தன்னுடைய வாழ்க்கையை வந்து திக்கு தேச தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இந்த லைஃப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாங்க, நம்ம மியூச்சுவலாக வந்து பிரிஞ்சிடலாம். ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்பி ரொம்ப வந்து உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையவே நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு மியூச்சுவலாக வந்து டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் தீருங்களா, இதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல விதமாக அமையாதுன்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை நமக்கு செட் ஆகாது அவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாழ்க்கை இத்தோடு முடிஞ்சிருங்க. அடுத்ததாக புதுசாக ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் எதிர்பார்த்தபடி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஒரு பழைய வெஹிக்கிள் இருக்குங்க, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், அதே நேரத்தில் ஒரு புதிய சொத்துக்கள் சேர்க்கணும், அதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக இது ஒரு பாக்கியஸ்தானம், அதாவது யோக காலம், யோகஸ்தானம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நம்ம வந்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், ஆடை ஆபரணங்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது, புதிய சொத்துக்களுக்கு உண்டான பாக்கியங்கள் அப்படிங்கிறதும், ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உருவாகக்கூடிய அமைப்பு இந்த மார்ச் மாதத்திலே நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்குங்க.
ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கியத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நல்ல சக்ஸஸை கொடுக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவம் ரீதியான சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகும். கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது கொடுக்குங்க. நிறைய விஷயங்கள், அதாவது வெளியூர் வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகும். இந்த நீண்ட நாள் திருமண தடை அப்படிங்கிறது விலகுங்க. கண்டிப்பாக குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட, அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு அதாவது பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன்கள் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட அது ஒரு சக்ஸஸான ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.